வணக்கம். டான் தமிழொலியின் காலை நேர பிரதான செய்தி அறிக்கை. செய்திகளுக்காக இணைந்திருக்கும் நான் கிருஷாயினி ஒரு திருராசன். அரசாங்கம் மக்களின் வாழ்க்கை செலவை குறைத்து காட்ட வேண்டும் என முன்னாள் அமைச்சர் விமல் வீரவன்ச சவால் விடுத்துள்ளார். பொருளாதாரத்தை கட்டியெழுப்புவதாக கூறி ஆட்சியை பொறுப்பேற்றவர்கள் அரசியல் பழிவாங்கல்களை தவிர வேறு ஒன்றும் செய்யவில்லை என தேசிய சுதந்திர முன்னணியின் தலைவர் விமல் வீரவன்ச தெரிவித்துள்ளார். ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இதனை தெரிவித்தார். அரசாங்கம் அபிவிருத்திகளையோ சமூக மேம்பாட்டையோ செய்யவில்லை. பொருளாதார வளர்ச்சி வேகம் 3% வீழ்ச்சியடைந்துள்ளதா? கடன் சுமை முன்னரை விட தற்போது அதிகரித்துள்ளதா? பொருளாதாரத்தை கட்டியெழுப்புவதாக கூறி ஆட்சி பொறுப்பேற்றவர்கள் அரசியல் பழிவாங்கல்களை தவிர வேறு ஒன்றும் செய்யவில்லை. எவ்வாறு இருப்பினும் இவற்றுக்கு எதிராக நடவடிக்கைகளை நாம் தொடர்ந்து முன்னெடுத்து வருகின்றோம். அடிப்படையற்ற காரணிகளை கொண்டு முன்னாள் அரசியல்வாதிகளை கைது செய்ய முயற்சிப்பதை அரசியல் பழிவாங்கல் அன்றி எவ்வாறு கருதுவதா? இதற்கு முன்னர் எந்தவொரு அரசாங்கமும் இவ்வாறு அரசியல் பழிவாங்கல்களில் ஈடுபடவில்லை. பகிரங்கமாக கூற முடியாத பல பழிவாங்கல்களில் அரசாங்கம் ஈடுபட்டுள்ளதா? நாட்டின் ஜனாதிபதி என்பவர் அச்சுறுத்தல்களுக்கு மத்தியில் தீர்மானம் எடுப்பவர் ஆவார். எனவே அவர் ஓய்வு பெற்ற பின்னர் அவரது பாதுகாப்பு உறுதிப்படுத்தப்பட வேண்டியதும் ஏனைய சிறப்புரிமைகள் வழங்கப்பட வேண்டியதும் அத்தியாவசியமானதாகும். இலங்கையில் மாத்திரமன்றி எந்தவொரு நாட்டிலும் இதுவே யதார்த்தமாகும். தற்போது முன்னாள் ஜனாதிபதிகள் உத்தியோகபூர்வ இல்லங்களில் வெளியேறியுள்ளனர். அவ்வாறெனில் இனி அரசாங்கம் மக்களின் வாழ்க்கை செலவை குறைத்து காட்ட வேண்டும். இதன் மூலம் எவ்வாறு பணத்தை மீதப்படுத்துகின்றனர் என்பதை நாட்டுக்கு வெளிப்படுத்த வேண்டும். පලකිරීම සඳහා විවිධ පියවර ගන්න අපි ඒ වෙනුවට මේ පරිගැනීම ආරක්ෂක හමුදා සමාජිකයන්ගෙන් හිටපු ත්‍රිවිධ හමුදා ප්‍රධානීන්ගෙන් බුද්ධ්‍යංශ නිලධාරීන්ගෙන් විරුද්ධ පක්ෂයේ දේශපාලන නායකයන්ගෙන් පරිගැනීම හැරෙන්න වෙන දෙයක් වෙන්නේ නැහැ. මේ තියෙන මේ පිළිබඳ විරුද්ධත්වය අපි පලකිරීම සඳහා විවිධ පියවර ගන්න අපි ඇවිල්ලා ඉන්නේ මේ ඇස්පේන්නේ නැද්ද? මේ ඉන්නේ මේ තියෙන පොදු තරදනයට විරුද්ධව එක්සත්ව ක්‍රියාත්මක වෙනවා. யுத்தத்தில் சம்பந்தப்பட்ட அரசியல் தலைவர்களுக்கு பாதுகாப்பு அவசியமாகும் என முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் ஆசுமாரசிங்க தெரிவித்துள்ளார். முன்னாள் ஜனாதிபதிகளின் வரப்பிரசாதங்களை நீக்குவதற்கான சட்டம் வரவேற்கக்கூடியதாகும் என ஐக்கிய தேசிய கட்சியின் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் ஆசுமாரசிங்க தெரிவித்துள்ளார். ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இதனை தெரிவித்தார். நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மற்றும் உள்ளூராட்சி மாகாண சபை உறுப்பினர்கள் ஆகியோருக்கு பணியில் இருக்கும் வரை வரப்பிரசாதங்கள் வழங்குவதே தகுந்த நடைமுறையாகும். முதலில் முன்னாள் ஜனாதிபதிகளுக்கு என்ன வேண்டும் என தீர்மானம் எடுக்க வேண்டும். ஆனால் அவர்களுக்கு பாதுகாப்பு அத்தியாவசியமானதாகும். அதற்கு பாதுகாப்பு கவுன்சிலில் பேச்சுவார்த்தை நடத்தி அதனை நடைமுறைப்படுத்த வேண்டும். இது சட்டமாக்கப்பட்டது நல்ல விடயமாகும். மேலும் யுத்தத்தில் சம்பந்தப்பட்ட அரசியல் தலைவர்களுக்கு பாதுகாப்பு அவசியமாகும். அது அரசாங்கத்தின் பொறுப்பாகும். நாம் ஏனைய நாடுகளின் தலைவர்களையும் பார்த்துள்ளோம். ஜப்பானில் ஜனாதிபதி மற்றும் பிரதமர்கள் சாதாரண புகையிரதத்தில் பேருந்துகளில் பயணிப்பதை நான் கண்டுள்ளேன். ஏன் நாம் அந்த நிலைக்கு செல்ல முடியாது? ஆதலால் அரசாங்கத்தின் எடுத்த இந்த முடிவை நான் பாராட்டுகின்றேன் என ஆசுமாரசிங்க குறிப்பிட்டுள்ளார். கிழக்கு மற்றும் ஊவா மாகாணங்களில் பல இடங்களில் பிற்பகல் மழை பெய்யக்கூடிய சாத்தியம் காணப்படுவதாக எதிர்ப்பு கூறப்பட்டுள்ளது. மேல் மற்றும் சப்ரகமோ மாகாணங்களிலும் காலி, மாத்திரை, கண்டி மற்றும் நுவரெலியா மாவட்டங்களிலும் சிறிதளவில் மழை பெய்யும் என எதிர்பார்க்கப்படுவதாக வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது. கிழக்கு மற்றும் ஊவா மாகாணங்களின் பல இடங்களில் பிற்பகல் 1 மணிக்கு பின்னர் மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடிய சாத்தியம் காணப்படுகின்றது. இடியுடன் கூடிய மழை பெய்யும் வேளைகளில் அப்பிரதேசங்களில் தற்காலிகமாக அதிகரிக்கக்கூடிய பலத்த காற்று மற்றும் மின்னல் தாக்கங்களினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை குறைத்துக் கொள்ள தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுத்துக் கொள்ளுமாறு பொதுமக்கள் அறிவுறுத்தப்படுகிறார்கள். கொழும்பிலிருந்து காலி ஊடாக மாத்திரை வரையான கரையோரத்திற்கு அப்பாற்பட்ட கடற்பரப்புகளில் சில இடங்களில் மழை பெய்யக்கூடிய சாத்தியம் காணப்படுகின்றது. நாட்டைச் சூழவுள்ள கடற்பரப்புகளில் காற்றானது தென்மேற்கு திசையிலிருந்து வீசக்கூடிய சாத்தியம் காணப்படுவதுடன் காற்றின் வேகமானது மணித்தியாலத்திற்கு 30 முதல் 40 கிலோமீட்டர் வரை காணப்படும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. மாத்தறையிலிருந்து ஹம்பாந்தோட்டை ஊடாக பொத்துவில் வரையான கரையோரத்திற்கு அப்பாற்பட்ட கடற்பரப்புகளில் காற்றின் வேகமானது அவ்வப்போது மணித்தியாலத்திற்கு 50 முதல் 55 கிலோமீட்டர் வரை அதிகரிக்கக்கூடிய சாத்தியம் காணப்படுகிறது.
புத்தளத்திலிருந்து மன்னார் ஊடாக காங்கேசந்துறை வரையான கரையோரத்திற்கு அப்பாற்பட்ட கடற்பரப்புகளில் காற்றின் வேகமானது அவ்வப்போது மணித்தியாலத்திற்கு 50 கிலோமீட்டர் வரை அதிகரிக்கக்கூடிய சாத்தியம் காணப்படுகின்றது. மாத்தறையிலிருந்து ஹம்பாந்தோட்டை ஊடாக பொத்துவல் வரையான கரையோரத்திற்கு அப்பாற்பட்ட கடற்பரப்புகள் அவ்வப்போது கொந்தளிப்பாக காணப்படும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. புத்தளத்திலிருந்து மன்னார் ஊடாக காங்கேசந்துறை வரையான கரையோரத்திற்கு அப்பாற்பட்ட கடற்பரப்புகள் அவ்வப்போது ஓரளவு கொந்தளிப்பாக காணப்படும் என எதிர்ப்பு கூறப்பட்டுள்ளது. நாட்டின் வர்த்தகத்துறைக்கு தேவையான உட்கட்டமைப்பு வசதிகளை வழங்க அரசாங்கம் நடவடிக்கைகளை மேற்கொள்வதாக ஜனாதிபதி அன்ருகுமார் திஸ்ஸநாயக்க தெரிவித்துள்ளார். வர்த்தகத்துறைக்கு தேவையான உட்கட்டமைப்பு வசதிகளை வழங்குதல், சட்ட விதிகளை உருவாக்குதல் மற்றும் ஒழுங்குபடுத்தலை அரசாங்கம் மேற்கொள்வதாகவும், உள்நாட்டு வர்த்தகர்களுக்கு மற்றும் தொழில் முனைவோருக்கு சந்தை வாய்ப்புகளை விரிவுபடுத்தி நாட்டின் பொருளாதார வளர்ச்சிக்கு அவர்களின் பங்களிப்பை முழுமையாக பெற்றுக்கொள்வது அரசாங்கத்தின் எதிர்பார்ப்பாகும் எனவும் ஜனாதிபதி அன்ருகுமார் திஸ்ஸநாயக்க தெரிவித்துள்ளார். ஜனாதிபதி அலுவலகத்தில் இலங்கை இளம் தொழில் முனைவோர் மன்ற பிரதிநிதிகளுடன் 2026 வரவு செலவு திட்ட பூர்வாங்க கலந்துரையாடலில் ஈடுபட்ட வேளை இவ்வாறு குறிப்பிட்டார். இளம் தொழில் முனைவோர் தமது துறையின் நடவடிக்கைகளை மேற்கொள்ளும் போது ஏற்பட்ட சவால்கள் மற்றும் பிரச்சினைகள் குறித்து ஜனாதிபதியிடம் தெரிவித்ததுடன் அதற்கான முன்மொழிவுகளையும் சமர்ப்பித்தனர். நாட்டை நவீனமயப்படுத்த இந்த ஆண்டுக்கான வரவு செலவு திட்டத்தில் விசேட கவனம் செலுத்தப்பட்டுள்ளதாக தெரிவித்த ஜனாதிபதி, அரசு தேவைகளுக்கு தேவையான நவீன தொழில்நுட்ப மற்றும் வசதிகளை வழங்குவதுடன் டிஜிட்டல் மயமாக்கல் வேலை திட்டம் தொடர்பில் விசேட கவனம் செலுத்தப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டார். 2026 வரவு செலவு திட்டத்திற்கான தமது ஆலோசனைகள் மற்றும் பரிந்துரைகளை முன்வைக்க வாய்ப்பளிப்பதற்காக ஜனாதிபதிக்கு நன்றி தெரிவித்த இளம் தொழில் முனைவோர் குழுவினர், ஊழல் மற்றும் மோசடியற்ற சட்டத்தின் ஆட்சி நிலைநாட்டப்படும் என்றும் ஒரு நாட்டை உருவாக்குவதற்கான ஜனாதிபதியின் அர்ப்பணிப்பையும் பாராட்டியிருந்தனர். இந்த சந்திப்பை குறிக்கும் வகையில் ஜனாதிபதி அன்ருகுமார் திஸ்ஸநாயக்கவுக்கு நினைவு பரிசு வழங்கப்பட்டது. இந்த கலந்துரையாடலில் நிதியமைச்சின் செயலாளர் கர்ஷன சூரியபனம, ஜனாதிபதியின் சிரேஷ்ட மேலதிக செயலாளர் ரஷில் அபோன்சோ, இலங்கை ஏற்றுமதி அபிவிருத்தி சபை தலைவர் மங்கள விஜயசிங்க ஆகியோருடன் நிதியமைச்சின் சிரேஷ்ட அதிகாரிகள் பங்கேற்றனர். நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வம் அடைகள்நாதன் குழுவினர் இந்திய உயர்ஸ்தானிகரை சந்தித்துள்ளனர். வன்னி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினரும் டெலோ அமைப்பின் தலைவருமான செல்வம் அடைகள்நாதன் மற்றும் கட்சியின் நிதிச் செயலாளர் குருசுவாமி சுரேந்திரன் ஆகியோர் இந்திய உயர்ஸ்தானிகரை சந்தித்துள்ளனர். இந்த சந்திப்பு கொழும்பில் உள்ள இந்திய உயர்ஸ்தானிகர் ஆலயத்தில் இடம்பெற்றது. மனித உரிமை பேரவை கூட்டத்தொடரில் இலங்கை தமிழர்களின் அபிலாசைகளான அர்த்தமுள்ள அதிகார பகிர்வு, நீதி, கௌரவம் மற்றும் நல்லிணக்க செயற்பாடுகளை இலங்கை அரசு முன்னெடுக்க வேண்டும் என வலியுறுத்திய இந்தியாவின் உறுதியான நிலைப்பாட்டை வரவேற்பதாக செல்வம் அடைக்கல்நாதன் தெரிவித்தார். அரசியல் யாப்பை முழுமையாக நடைமுறைப்படுத்தும் வகையிலேயே விரைந்து மாகாண சபை தேர்தல் நடத்தப்பட வேண்டும் என இந்தியா வலியுறுத்துமே நீண்ட காலமாக இழுத்தடிக்கப்படும் மாகாண சபை தேர்தலை நடத்த வழிவகுக்கும் எனவும் உயர்ஸ்தானிகரால் தெரிவிக்கப்பட்டது. அத்துடன் மன்னார் மாவட்ட வைத்தியசாலையின் அபிவிருத்திக்கு 600 மில்லியன் ரூபாய் வழங்கி மக்களின் நீண்டகால சுகாதார சேவையை நிறைவு செய்ய இந்தியா முன்வந்தமைக்கு நன்றியும் தெரிவிக்கப்பட்டது. காங்கேசந்துறை துறைமுக அபிவிருத்தி, பலாலி விமான நிலைய விஸ்தரிப்பு மற்றும் தலைமன்னார் ராமேஸ்வரம் கப்பல் போக்குவரத்து என்பவற்றில் இந்தியா தொடர்ந்து அக்கறையுடன் இருப்பதாகவும் விரைந்து அதனை நிறைவேற்றுவதற்கான தொடர் முயற்சிகள் எடுக்கப்படுவதாகவும் இந்திய உயர்ஸ்தானிகர் தெரிவித்தார். தமிழ் மக்களின் அரசியல் அபிலாஷைகளை நிறைவேற்றுவதும் பொருளாதார அபிவிருத்தியை முன்னெடுப்பதும் சமாந்தரமாக செயற்படுவதும் அவசியம் எனவும் இதில் இந்தியா அக்கறையோடு இருப்பதாகவும் உயர்ஸ்தானிகர் குறிப்பிட்டார். தமிழ் மக்களின் அரசியல் உரிமைகள் மற்றும் பொருளாதார அபிவிருத்தி என்பவற்றில் இந்தியா இதய சுத்தியோடும் உறுதியோடும் பயணிப்பதற்கு தமிழ் மக்கள் சார்பில் நன்றி கூறுவதாகவும் டெலோ தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மன்னார் காற்றாலை போராட்டத்திற்கு ஆதரவாக முல்லைத்தீவிலிருந்து நடைபயணம் மேற்கொண்ட 2 இளைஞர்கள் மன்னாரை அடைந்தனர். மன்னார் காற்றாலை போராட்டத்திற்கு ஆதரவாக முல்லைத்தீவில் சேர்ந்த 2 இளைஞர்கள் மன்னார் நோக்கி நடைபயணத்தை முன்னெடுத்த நிலையில் நேற்று மாலை மன்னாரை அடைந்தனர்.
இந்த நடைபயணம் கடந்த புதன்கிழமை முள்ளிவாய்க்காலிலிருந்து ஆரம்பமானது. இவர்கள் தாம் பயணித்த வீதிகளின் வர்த்தக நிலையங்கள் மற்றும் பொதுமக்களுக்கு துண்டு பிரசுரங்களை வழங்கி சென்றனர். இவ்வாறு இரு இளைஞர்களும் நேற்று மாலை 6 மணியளவில் மன்னார் தள்ளாடி சந்தியை அடைந்தனர். இரு இளைஞர்களையும் மன்னார் பிரஜைகள் குழு தலைவர் எஸ். மார்க்ஸ் அடிகளார் மற்றும் மன்னார் நகரின் போராட்டத்தை முன்னெடுத்து வரும் மக்கள் மற்றும் இளையோர் ஒன்றிணைந்து வரவேற்றனர். தள்ளாடி சந்தையிலிருந்து மன்னார் பஜார் பகுதி வரை குறித்த குழுவினர் நடைபயணமாக சென்று காற்றாலைக்கு எதிரான துண்டு பிரசுரங்களை பஜார் பகுதியில் உள்ள வர்த்தக நிலையங்களுக்கு விநியோகித்தனர். கிளிநொச்சி மத்திய பேருந்து நிலையத்திற்குள் தனியார் வாகனங்கள் நுழைவதை தடை செய்வது குறித்து ஆராயப்பட்டுள்ளது. கிளிநொச்சி மத்திய பேருந்து நிலையத்திற்குள் தனியார் வாகனங்கள் நுழைவதை தடை செய்ய எடுக்கப்பட வேண்டிய நடவடிக்கைகள் தொடர்பில் நேற்று அதிகாரிகளால் களவிஜயம் மேற்கொள்ளப்பட்டது. கிளிநொச்சி மாவட்ட அரசாங்க அதிபர் எஸ். முரளிதரன் தலைமையில் மாவட்ட உதவி போலீஸ் அத்தியட்சகர், மாவட்ட உள்ளூராட்சி உதவி ஆணையாளர், கிளிநொச்சி போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரி, கரைச்சி பிரதேச சபை உபதவிசாளர் மற்றும் செயலாளர், கிளிநொச்சி மத்திய பேருந்து நிலைய பொறுப்பதிகாரி உள்ளிட்டோர் பேருந்து நிலையத்திற்கு சென்று அங்கு மேற்கொள்ளப்பட வேண்டிய விடயங்கள் தொடர்பில் கலந்துரையாடினர். பேருந்து நிலைய வளாகத்தினுள் பயணிகளுக்கு ஏற்படும் சிரமங்கள், விபத்துகள் உள்ளிட்ட பல்வேறு விடயங்களை கருத்தில் கொண்டு குறித்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட உள்ளது. போக்குவரத்து நெரிசலை குறைத்தல், பயணிகள் பாதுகாப்பாக நடந்து சென்று பேருந்துகளில் ஏறவும், குறித்த வளாகத்தின் பாதுகாப்பை உறுதி செய்யவும், பேருந்து நிலையத்தின் செயற்பாட்டை மேம்படுத்தல் ஆகிய விடயங்களை கருத்தில் கொண்டு தனியார் வாகனங்கள் நுழைவதற்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது. நோயாளர்கள் மற்றும் இயலாதவர்கள் பேருந்து நிலையத்தின் முன்பகுதி வரை வாகனத்தில் பயணிப்பதற்கு அனுமதிக்கப்படுவர். இந்த திட்டம் நடைமுறைக்கு வருவதற்கு ஏதுவாக குறித்த விடயங்களை உள்ளடக்கி அறிக்கை போக்குவரத்து போலீசாருக்காக இந்த வாரம் கிளிநொச்சி மாவட்ட போலீஸ் அத்தியட்சகரிடம் கையளிக்கப்பட உள்ளது. யாழ்ப்பாணம் கொரும்புத்துறை பகுதியில் போதை மாத்திரைகளுடன் இளைஞர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். யாழ்ப்பாணம் கொழும்புத்துறை பகுதியில் இன்று முன்னெடுக்கப்பட்ட சுற்றிவளைப்பு நடவடிக்கையின் போது போதை மாத்திரைகளுடன் இளைஞர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். யாழ்ப்பாணம் மாவட்ட சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சகரின் கீழ் இயங்கும் போலீஸ் புலனாய்வு பிரிவினருக்கு கிடைத்த ரகசிய தகவலின் பிரகாரம் யாழ்ப்பாண போலீஸ் நிலைய போதை தடுப்பு பிரிவினரால் கைது நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டது. இதன்போது 20 வயதான இளைஞர் கைது செய்யப்பட்டார். யாழ்ப்பாணம் சந்நிதியான ஆசிரமத்தின் வாராந்த ஆன்மீக நிகழ்வில் நேற்று இறை இசை கச்சேரி நடைபெற்றது. யாழ்ப்பாணம் வடமராட்சி தொண்டைமனாறு சந்நிதியான ஆசிரம சைவக்கலை பண்பாட்டு பேரவையின் வாராந்த ஆன்மீக நிகழ்வு நேற்று சந்நிதியான் ஆசிரம முதல்வர் சாதனை தமிழன் மோகனதாஸ் சுவாமிகள் தலைமையில் சந்நிதியான் ஆசிரமத்தில் இடம்பெற்றது. யாழ்ப்பாண பல்கலைக்கழக நுண்கலைத்துறை மாணவன் கந்தசுவாமி கபிநாத் இறை இசை பாடல்களை வழங்கினார். இதில் ஹார்மோனிய இசையை இசைக்கலை மாமணி நடேச செல்வச்சந்திரனும், மிருதங்க இசையை இசைக்கலாமணி வரதராஜ சர்மா ரமண சர்மாவும், கெஞ்சரா இசையை ஈனா தனுராஜும், முகர்ஷிங் இசையை ராணா கானமிஷ் சர்மாவும் வழங்கினார். இதன்போது உதவிகளும் வழங்கப்பட்டன. கோப்பாய் பிரதேச செயலகத்தின் கோரிக்கைக்கு அமைவாக முதியோர்களின் ஆன்மீக யாத்திரைக்காக 50,000 ரூபாய் நிதி வழங்கப்பட்டதுடன் அல்வாய் கிழக்கு அத்தாய் பிரதேசத்தை சேர்ந்த பார்வை குறைந்த குடும்ப தலைவரின் கோரிக்கைக்கு அமைவாக மூக்கு கண்ணாடி ஒன்றும் வழங்கப்பட்டது. இந்த நிகழ்வில் சந்நிதிகான் ஆசிரம தொண்டர்கள், ஆசிரம சைவக்கலை பண்பாட்டு பேரவை உறுப்பினர்கள், நிர்வாகிகள், அடியவர்கள் பங்கேற்றனர். முஸ்லிம் மக்களுக்கான சுயநிர்ணயம் அவசியம் என நாடாளுமன்ற உறுப்பினர் சீனா சிறிதரன் தெரிவித்துள்ளார். முஸ்லிம் தலைவர்கள் குரோதத்தை கைவிட வேண்டும் என இலங்கை தமிழரசுக் கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் சிறிதரன் தெரிவித்துள்ளார். நாடாளுமன்றத்தில் இடம்பெற்ற மறைந்த முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கான அனுதாப பிரேரணை மீதான விவாதத்தில் கலந்து கொண்டு உரையாற்றிய போதே அவர் இதனை தெரிவித்தார். இலங்கையிலேயே ஒரே ஒரு தமிழ் கட்சி, இலங்கை தமிழரசுக் கட்சி, தன்னுடைய அரசியல் வரைவில், தன்னுடைய அரசியல் அமைப்பு விதிகளிலே முதலாவது பந்தியில் மிக தெளிவாக சொல்லி இருக்கிறது. இலங்கைக்குள்ளே முஸ்லீம் மக்களுக்குமான சுயநிர்ணய உரிமையுடன் கூடிய
ஒரு ஆட்சி முறைக்கு நாங்கள் எப்பொழுதும் ஆதரவானவர்கள் என்பதை எங்களுடைய அரசியல் அமைப்பிலேயே குறிப்பிட்ட ஒரே ஒரு கட்சி இலங்கை தமிழரசு கட்சி. முஸ்லீம் காங்கிரஸ் கூட தமிழர்கள் வடகிழக்கு என்கிற தாயகத்தில் இருக்கிறார்கள், அவர்களுக்கு தாயகம் உண்டு என்பதை இதுவரை வெளிப்படையாக சொன்னதில்லை. இங்கே சில முஸ்லீம் தலைவர்கள் பேசுகிற பொழுது கூட மிக பிழையான அல்லது குரூதமான சில தகவல்களை அண்மை காலங்களில் பரப்பி வருவதை நாங்கள் பார்க்கிறோம். தமிழீழ விடுதலை புலிகள் 2001ஆம் ஆண்டிலிருந்து 2006ஆம் ஆண்டு வரை சமாதான பேச்சுவார்த்தைகளை முன்னெடுத்த பொழுது அந்த சமாதான பேச்சுவார்த்தைகள் நடைபெறுகின்ற காலத்தில் அதனுடைய ஒரு அங்கமாக அப்போதைய முஸ்லீம் காங்கிரஸுடைய தலைவர் ரவூப் ஹக்கீம் அவர்களும் கூட இப்போதைய தலைவர் அவரும் அந்த பேச்சுவார்த்தை குழுவிலே ஒருவராக சில இடங்களிலே பங்கு பெற்றிருந்தார். அவர் கிளிநொச்சிக்கு வருகை தந்து தலைவர் பிரபாகரன் அவர்களை நேரடியாக சந்தித்தும் இருந்தார். அவர் வந்தபொழுது அவருக்கான புறம்பான சமையல்காரரை கூட கொண்டு வந்து உங்களுடைய சாப்பாட்டு விடயத்தை தனியாக கவனிப்பதற்கும் தலைவர் பிரபாகரன் அவருக்குரிய வழிகாட்டலை செய்திருந்தார். அவ்வாறான ஒரு பெரிய நல்ல மனங்களோடு தமிழீழ விடுதலை புலிகளுடைய தலைவர் பிரபாகரனாக இருக்கட்டும் அல்லது தந்தை செல்வா காலத்திலிருந்து வந்த சம்பந்தனையா வரைக்கும் முஸ்லீம் மக்களுடைய உரிமைகள் தொடர்பிலே மிக தெளிவான எண்ணங்களை தமிழர்கள் கொண்டிருக்கிறார்கள். அதன் அடிப்படையில் தான் மிகப்பெரிய பணிகளை முஸ்லீம்கள் சார்பாக செய்வதற்கும் தமிழர்கள் விட்டுக் கொடுப்புகளை செய்வதற்கும் பல காலங்களிலே முயற்சி செய்திருந்தார்கள். குறிப்பாக நான் நினைக்கிறேன் முன்னாள் அமைச்சர் கிஸ்புல்லா அவர்கள் கூட மிக தெளிவாக மேடையிலே பேசியிருக்கிறார். நான் தான் அந்த அம்பாறை மாவட்டத்தில் இருந்த ஒரு இந்து கோயிலை இடித்து அந்த இடத்திலே கட்டடத்தை கட்டினேன், நான் ஆயுதங்களை வாங்கி ஊர்காவல் படைக்கு கொடுத்தேன், நான் ஊர்காவல் படையை உருவாக்கினேன், ஜிகாத் என்ற அமைப்பை உருவாக்கினேன் என்றெல்லாம் வெளிப்படையாக அவர் பேசுகின்ற பல வீடியோக்கள் உண்டு. இப்பொழுது அப்படி இருக்கக்கூடியதாக நாங்கள் முஸ்லீம்கள் மீது அல்ல முஸ்லீம் சகோதரர்கள் மீது எந்த கோபங்களையும் கொண்டிருக்கவில்லை. காரணம், அந்த யுத்தம் நடந்த காலங்களில் 2 பகுதிகளுக்கும் இடையில் நிறைந்த காயங்கள் உண்டு, 2 பகுதிகளுக்கும் இடையில் தவறுகள் உண்டு. தமிழீழ விடுதலை போராட்ட காலத்திலே விடுதலை புலிகளோடு முஸ்லீம் சகோதரர்களும் போராளிகளாக இணைந்து போராடி இருக்கிறார்கள். யாழ்ப்பாண மண்ணிலே வீரச்சாவடைந்திருக்கிறார்கள், அம்பாறை மட்டக்களப்பு மண்ணிலே வீரச்சாவடைந்திருக்கிறார்கள். கிளிநொச்சி கனகபுரம் துயிலும் இல்லத்தில் ஒரு முஸ்லீம் சகோதரருடைய வித்துடல் இப்பொழுதும் இருக்கிறது. இவ்வாறெல்லாம் இருக்கின்ற இந்த நிலையிலே ஆனால் இப்பொழுதும் சில முஸ்லீம் சகோதரர்கள் விரோத உணர்வுகளோடு அல்லது விரோதமான குரோதமான வார்த்தைகளை கொட்டுவது மனவருத்தத்தை அளிக்கிறது. ஆனால் மட்டக்களப்பு ஏறாவூர் பெற்ற செங்கலடி பிரதேச செயலகத்தில் காணாமல் போன ஆட்கள் பற்றிய அலுவலகத்தின் விசாரணைகள் இடம்பெற்றன. காணாமற் போன ஆட்கள் பற்றிய அலுவலகத்தின் மட்டக்களப்பு பிராந்திய அலுவலகத்தின் ஏற்பாட்டில் ஏறாவூர் பெற்ற செங்கலடி பிரதேச செயலகத்தில் விசாரணைகள் இடம்பெற்றன. வாழைச்சேனை, கிரான், வாக்கரை, செங்கலடி ஆகிய பகுதிகளைச் சேர்ந்த காணாமல் ஆக்கப்பட்டவர்களின் குடும்ப உறுப்பினர்கள் 35 பேருக்கு அழைப்பு விடுக்கப்பட்டு வருகை தந்த 33 பேரிடம் விசாரணைகள் இடம்பெற்றன. காணாமற் போன ஆட்களின் உறவினர்களிடம் முன்வைக்கப்பட்ட முறைப்பாடுகளை காணாமற் போன ஆட்கள் பற்றிய கொழும்பு பிராந்திய அலுவலகத்திலிருந்து வருகை தந்த அதிகாரிகள் பதிவு செய்து விசாரணைகளை முன்னெடுத்தனர். யாழ்ப்பாணம் நாச்சிமார் கோவில் பகுதியில் இளைஞன் மீது நடத்தப்பட்ட கத்திக்குத்து தாக்குதல் தொடர்பில் வடக்கு மாகாண மூத்த போலீஸ் அதிகாரிகள் கவனத்திற்கு கொண்டு செல்லப்பட்டுள்ளது. யாழ்ப்பாணம் நாச்சிமார் கோவில் பகுதியில் இளைஞன் மீது நடத்தப்பட்ட கத்திக்குத்து தாக்குதல் தொடர்பில் போலீசார் உரிய விசாரணைகளை முன்னெடுக்கவில்லை என தெரிவித்த உறவினர்கள் வடக்கு மாகாண மூத்த போலீஸ் அதிகாரியின் கவனத்திற்கு கொண்டு சென்றுள்ளனர். கடந்த 8ஆம் தேதி இரவு நொச்சியம்பதி பத்திரிகாளியம்மன் கோவில் அருகில் இடம்பெற்ற வன்முறை சம்பவத்துடன் தொடர்புடைய நபர்கள் இதுவரை கைது செய்யப்படவில்லை என தாக்குதலுக்கு இலக்கான இளைஞரின் உறவினர்கள் கவலை வெளியிட்டுள்ளனர். வயிற்றில் கத்திக்குத்து கிழக்காகியும் தலையில் பாரிய காயங்களுக்குள்ளாகியும் வயாவலான் பகுதியைச் சேர்ந்த 33 வயதான ரவீந்திரன் கமல்ராஜ் என்ற இளைஞர் யாழ்ப்பாண போதனா வைத்தியசாலையில் அதிதீவிர சிகிச்சை பிரிவில் சிகிச்சை பெற்று வருகிறார். எனினும் யாழ்ப்பாண போலீசார் சந்தேக நபர்களை கைது செய்யவில்லை என குற்றம் சுமத்தப்பட்டுள்ளது. இந்த சம்பவத்தை மேற்கொண்ட நபர்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளனர். சரண் கல்வாரி, கவி கைலாச பிள்ளையார் கோவில், ரோமி கோண்டாபில், கஜி கொக்குவில் எனவும் அடையாளம் காணப்பட்டதுடன் சம்பவத்துடன் தொடர்புடைய மேலும் பலர் அடையாளம் காணப்பட்டுள்ளனர். கத்திக்குத்து கிழக்கான இளைஞனை போலீசார் கைவிலங்கிட்டு முச்சக்கர வண்டிக்குள் போட்டு சென்றதாகவும் உறவினர்கள் தெரிவித்துள்ளனர். சம்பவம் குறித்து யாழ்ப்பாண போலீஸ் நிலையத்தில் பாதிக்கப்பட்ட இளைஞரின் சகோதரி முறைப்பாடு செய்துள்ள நிலையில் போலீசார் இதுவரை விசாரணைகளை முன்னெடுக்கவில்லை என குற்றம் சுமத்தப்பட்டுள்ளது.
கத்திக்குத்துக்கு இலக்கான இளைஞனின் உறவினர்கள் வடக்கு மாகாண மூத்த போலீஸ் அதிகாரியின் கவனத்திற்கு கொண்டு சென்றுள்ளனர். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது. தொடர்ந்து நிகழ்ச்சிகளோடு இணைந்திருங்கள். வணக்கம்.